என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வர. திருவள்ளூர் நகராட்சி அலுவலகத்தில் தமிழக முதல்வரின் புகைப்படத்தை வைக்க அனுமதிக்க மறுக்கப்பட்டதால் திருவள்ளூர் நகர்மன்ற கூட்டத்தில் தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் திமுக கவுன்சிலர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் அரசு அலுவலகங்களில் முதல்வரின் புகைப்படத்தை வைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் திருவள்ளூர் நகராட்சி அலுவலகத்தில் உள்ள நகர்மன்ற கூட்டத்தில் முதல்வர் ஜோசப் விஜய் படத்தை வைக்க வேண்டும் என திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளரும் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினருமான பிரகாசம் மற்றும் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் அருண்குமார் நகராட்சி ஆணையர் தாமோதரனிடம் கடந்த மாதம் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தின் போது கோரிக்கை விடுத்தார். ஆனால் அவர் இதுவரை எந்த ஒரு பதிலை தெரிவிக்காத நிலையில் திருவள்ளூர் நகர்மன்ற சாதாரண கூட்டம் நடைபெற்ற நிலையில் இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் திருவள்ளூர் டாக்டர் அருண்குமார், பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசம் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் கூட்டம் துவங்குவதற்கு முன் நகரமன்ற கூட்டத்தில் முதலமைச்சர் விஜயின் புகைப்படத்துடன் சென்றபோது திமுக நகரமன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன் மற்றும் திமுக கவுன்சிலர்கள் அனுமதி இல்லாமல் எப்படி நகரமன்ற கூட்டத்தில் நுழையலாம் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் தாவேக சட்டமன்ற உறுப்பினர்கள் நகரமன்ற கூட்டத்தில் தாங்கள் ஒரு பார்வையாளராக கலந்து கொள்ளலாமே தவிர தங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என திமுக கவுன்சிலர்கள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் நகரமன்ற கூட்டத்தில் முதல்வர் புகைப்படம் வைக்க தீர்மானம் நிறைவேற்றினால் மட்டுமே வைக்க முடியும் என்று திமுக கவுன்சிலர்கள் குற்றச்சாட்டுகள் எழுப்பியவாறு பல்வேறு விமர்சனங்கள் முன்வைத்ததால் தமிழக முதல்வர் ஜோசப் விஜயின் புகைப்படத்தை கையில் வைத்தவாறு நகரமன்ற கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் நகரமன்ற கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றிய பின்னரே தமிழக முதல்வர் ஜோசப் விஜயின் புகைப்படம் வைப்பதற்கு அனுமதி வழங்கப்படும் என நகரமன்ற தலைவர் உதயமலர் பொன்பாண்டியன் தெரிவித்தார். இதனால் திருவள்ளூர் நகராட்சி அலுவலகத்தில் சுமார் 2 மணி நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. இதனையடுத்து எம்எல்ஏக்கள் மற்றும் தாவேகாவினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். என் நெஞ்சில் குடியிருக்கும்